நேராஜி நகரில் தண்ணி 5 நாளாக நிற்குதுங்க. வெளில போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களாம் ஸ்கூல் போய் தோல் தூக்கிடுவாங்க. டெய்லி தண்ணியில் போயாவது எங்களுக்கு உடம்பு முடியல, தான் அடிக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. 5 நாளைக்கு மேலே இருக்குதுங்க மழை பெஞ்சிலேருந்து. அதில் பசங்க போக முடியல, ஸ்கூலுக்கு போகுதுங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருக்குதுங்க, பேர பசங்க. வேலைக்கு போகிறவங்களும் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளையே வெளியில் போவான் 11 நைட்டு, அவன் வேலை வந்து 11 மணிக்கு தான். இந்த பாம்பு பள்ளின்னு பயந்துக்கின்னு வரான் நைட்டில். ஒரு நாளைக்கு போக முடியல. போகலாமா, வியாபாரம் கெட்டு போகுது. பசங்களுக்கு பால் வாங்க கூட இப்போ காசு இல்லாத அவசரப்படுறாங்க. எங்களால் போக முடியல, வர முடியல. குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். பாம்பு பூச்சி எல்லாம் வருது. இதுக்கு நகராட்சியில் போய் சொன்ன யாரும் வந்து ஸ்டெப் எடுக்கல. வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு இப்படியே மோட்டு மேலே நின்று பார்த்துட்டு போறாங்க. 15 நாளுக்கு மேலே நிற்கிது. ஒரே ஸ்மெல்லு குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கூலுக்கு இட்டுமே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாக்காடு தண்ணி ஃபுல்லா வருது. விழுப்புரம் லிங்கம் நகர் பகுதியில் 4 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். வணக்கம் தாமோதரன், இந்த நீரினை அகற்றுவதற்கு மாநகராட்சி சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பெங்கல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பரவலாக மழை பெய்தது. கடுமையான மழையானது சேதத்தினை ஏற்படுத்தியது. பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. அதே போன்று விழுப்புரம் புதுவை சாலை அருகே உள்ள ஆசிரியர் நகர், நேஷனல் நகர் மற்றும் லிங்கம் நகர், திருவேங்கடம் நகர் உள்ளிட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான தண்ணீரானது வீடுகளை சுற்றிலும் தேங்கி நிற்பதுடன் வீடுகளுக்குள்ளேயும் நெருங்கி இருக்கிறது. சுமார் இந்த லிங்கம் நகர் என்ற கூடிய பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த பகுதி முழுவதிலுமே தண்ணீரால் மூழ்கப்பட்டுள்ளது. வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அசுத்தக்கேடு ஏற்பட்டுள்ளது, சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றாக கலந்து இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. நகராட்சி சார்பில் தங்கள் பகுதியில் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து 18வது நாளாக தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாவதாகவும் இந்த வழியில் ஒரு அவசரத்துக்கு கூட செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு ஆட்டோ வசதியோ இல்லை ஆம்புலன்ஸ் வசதியோ உள்ளே வந்து செல்வதற்கு கூட வழி இல்லாமல் உள்ளது. அவசர காலங்களில் உள்ளே வாகனங்கள் வருவதற்கு மிக சிரமமாக உள்ளது. விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மெத்தன போக்காக செயல்பட்டு வருவதாகவும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக இந்த தண்ணீரை எடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த தண்ணீரை அகற்றினால் மட்டுமே நோய் தொற்று உள்ளிட்ட சுகாதார சீர்கேடு ஏற்படாது எனவும் உடனடியாக விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். நகராட்சி சார்பில் நாம் கேட்டபொழுது இந்த பகுதியில் ரயில்வே விழுப்புரம் தாண்டி செல்லக்கூடிய ரயில்வே ட்ராக் உள்ளது. இந்த ரயில்வே பாதையில் உள்ள நீர் வழிப்பாதை அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் டிராக்டர் உதவி கொண்டு இந்த தண்ணீரானது அப்புறப்படுத்த வருவதாகவும் இதுக்கு சிறிதாக இன்னும் ஒரு 4 நாட்களில் முழுமையாக இந்த பகுதியில் உள்ள தண்ணீர்கள் அகற்றப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெயஸ்ரீ. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.